ஸோ ஹெல் கைஸ், இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சம்மர்ஸ்லாம் 2025 நைட் ஒன் ரிலேட்டட் பார்த்தலாம். நைட் ஒன்னோட மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் பெட்டிங் ஹார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே இந்த செக்மெண்ட்டில் டீகோட் பண்ணி விடுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீடாக வரும். ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ளமோ நைட்டோட பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நாளைக்கு இல்லைனா 4 கோல்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நைட் ஒன் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா நைட் ஒன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 50 மேட்சஸ் கிட்ட ஸ்டாக் பண்ணி மொத்தமாக பார்த்தோம்னா ஸோ நைட் ஒன்று இருக்குல்ல. ஸோ நைட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் 6 மேட்சஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நைட் 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்சஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நைட் 2ல இன்னும் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த டிஎல்சி டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் மட்டும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ அது நைட் 1ல நடக்குமா நைட் 2ல நடக்குமான்றதுல பாசிபிளி நைட் 2ல தான் நடக்கும். ஏன்னா 2 மேட்சஸ்னு வச்சு ஆர்ஆர்னு பார்க்கும்போது கரெக்டாக நைட் 2ல தான் அந்த மேட்ச் எல்லாத்தையும் இருக்கட்டும். ஸோ டைமிங்கை சொல்கிறான்ற மாதிரி கேட்கும்போது டைமிங் எப்பயும் போல நார்மல் தான். ஸோ 5:30 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கிக் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வழக்கம் போல் நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்க்கணும். என்னைக்கு ஸ்ட்ரீமாக தான் கேட்டிங்கன்னா ஸோ சண்டே அண்ட் ஆல்சோ மண்டே 2 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நைட் 1 வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். நைட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்டே பார்க்குற மாதிரி இருக்கும். தொடர்ந்து அதான் அந்த 4 வாரம் வந்து WWE வீக்காகவே இருக்கும். ஸோ சாட்டர்டே ஸ்மாக் டவுன் நடக்கும். அடுத்து சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் நைட் 1, மண்டே வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் நைட் 2, டியூஸ்டே வந்து ரா நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 4 நாளைக்கு ஒரே திருவிழாவாக தான் இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ 5:30 நீங்கள் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ கிரிக்கிஃபை வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே பார்க்கலாம். ஐயோ, இன்டெரக்டாக கிரிக்கிஃபையை ப்ரொமோட் பண்ணுறோம். சரி, ரைட் விட்ருங்க. இப்போ இங்கே கரண்டாக நைட் 1 பொறுத்த வரைக்கும் 6 மேட்சஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 6ல் 3 சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து புக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். 6 சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் 2 விமன்ஸ் டிவிஷன் மேட்ச், ஒன்னே வந்து மென்ஸ் டிவிஷன் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ வரிசையாகவே இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் WWE விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ ஜட்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற நம்மளுடைய ராக்ஸன் பெரஸ் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ரெக்கோல்ட் ராட்ரிகஸ் வர்சஸ் நம்மளுடைய அலெக்ஸா பிளஸ் ஷார்லட் ஃபெருக்கான டாக் டீம் மேட்ச். ஆக்சுவலி இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாமினன்ஸோட அலெக்ஸா பிளஸும் ஷார்லட் ஃபெர் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸில் கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய ஸ்பெகுலேஷன்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸா பிளஸ் ஷார்லட் ஃபெர் வின் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம அலெக்ஸா பிளஸ் ஷார்லட் ஃபெர் வின் பண்ணலாம். பட் என்னோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிடுவாங்க தோணுது. ராக்ஸன் பெரஸும் ரெக்கோல்ட் ராட்ரிகஸும் ரீட்டைன் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸன் பெரஸ் உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது மெயின் ரீசன் என்னன்னா அலெக்ஸா பிளஸ் கூட வச்சு ஸ்டோரி லைன் மூவ் பண்ணணும்னா இப்போ வரைக்கும் கண்ட லிவ் மார்கன் வச்சு ஸ்டோரி லைன் மூவ் பண்ணணும்ன்றது தான். லிவ் மார்கன் பாசிபிளி ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவைலபிள் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வச்சு கொண்டு போகணும். லிவ் மார்கன் வர வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாம்பியன்ஷிப் வச்சிருக்கணும். அவங்க தோக்குற பட்சத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் உள்ள போந்து. ஸோ அதுக்கப்புறமா ஃபியூட் டெவலப் ஆகும். ஸோ எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. அலெக்ஸா பிளஸ் அண்ட் ஆல்சோ நம்ம ஷார்லட் ஃபெர் வின் பண்ண மாட்டாங்கன்றதை சொல்லலை. பட் இந்த இடத்துல ப்ராப்பர் ஸ்டோரி லைன் வைஸ் பார்த்தோம்னா ஸோ இவங்க தான் வின் பண்ணணும்னு தோணுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸன் பெரஸ் ரெக்கோல்ட் ராட்ரிகஸ் ரீட்டைன் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் சமி ஜெயின் வர்சஸ் கெரின் காஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கெரின் காஸை விட வந்து பார்த்தீங்கன்னா சமி ஜெயின் பயங்கர டாமினன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காரு. அவர் தான் பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காரு. கெரின் காஸ் அண்டர்டாகாக தான் இருக்காங்க. ஸ்பெகுலேஷன்ஸ் வைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே சமி ஜெயின் வின் பண்ணுவாருங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ என்னோட ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெரின் காஸை வின் பண்ண வைப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா இப்போ இங்கே கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இவங்க 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணுவாங்க நைட் ஆஃப் சாம்பியன்ஸில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமி ஜெயினை வின் பண்ண வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு கெரின் காஸை வின் பண்ண வைப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா நம்ம கெரின் காஸோட இது கான்ட்ராக்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் நியூ கான்ட்ராக்ட் உங்களுக்கு ஆஃபர் பண்ணலன்ற நியூஸஸ் வந்துருச்சு. பட் கன்ஃபார்ம் பண்ணி எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டே வந்து பார்த்தீங்கன்னா ரீசைன் பண்ண வச்சுருவாங்க போல். கண்டிப்பாக அவங்க நம்ம கெரின் காஸையும் நம்ம ஸ்கேலட்டையும் வெளியே விட்டுற மாட்டாங்க. ஏன்னா இப்போ இங்கே கண்ட நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லேருந்து நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட கான்ட்ரிபியூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ மெர்ச்சன்டைஸ் வைஸ் இவங்க நல்லாவே டாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்டாக இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கெரின் காஸ் வின் பண்ணுவாருன்றது தான். மூணாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு டாக் டீம் மேட்ச். ஸோ நம்மளுடைய ராண்டி ஆர்டன் ஜெல்லி ரோல் வர்சஸ் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் லோகன் பாலுக்கான மேட்ச். இந்த டாக் டீம் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வைப்பர் ராண்டி ஆர்டனும் நம்மளுடைய ஜெல்லி ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாமினன்ஸோட ஃபேவரட்டியாக இருக்காங்க. இந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் லோகன் பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அண்டர்டாகாக இருக்காங்க. ஸ்பெகுலேஷன்ஸ் வைஸ் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையரும் நம்மளுடைய ராண்டி ஆர்டனும் நம்மளுடைய ஜெல்லி ரோல் தான் வின் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டீமாக லோகன் பால் ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்கமிங் ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரிட்டர்ன் ஆயிருக்காரு. இவருக்கான ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஒரு லாஸோட ஆரம்பிப்பாங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ ராண்டி ஆர்டன் அப்போ வின் பண்ண வைக்க மாட்டாங்களா ப்ரோன்றது கேட்டிங்கன்னா ஸோ ராண்டி ஆர்டன் அப்கமிங் லாஸஸை மட்டும் தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவர் வின் பண்ணுறது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அவர் தோக்குறது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. வின் பண்ணாதான் ஆச்சரியன்ற போது இந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் மஸ்ட் ஒரு வின் இந்த இடத்துல வேணும். அப்போ தான் அவருடைய அப்கமிங் ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போகும். ஏன்னா ஒரு இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் வராருன்ற போது அவருக்கான ஒரு வின் வேணும். 4வது மேட்சை பொறுத்த வரைக்கும் WWE விமன் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸ்டீஃபனி ஸ்டாட்டன் அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய குயின் ஆஃப் த ரிங்காக இருக்கிற ஜேட் கரில் கூட வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போத் மவர் ஈக்குவல் கூட இல்லை. பார்டருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா
டிஃபனி ஸ்டாட்டன் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஜேட் கர்கில் பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காங்க இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ ரொம்ப கம்மியாக தாங்க கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீரியஸ்லி பெட்டிங் ஆட்ஸில் நான் இது வரைக்கும் இப்படி ஒரு பெட்டிங்கை பார்த்ததில்ல. ஏன்னா மார்ஜின் டிஃபரன்ஸ் பயங்கரமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 97% வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கர்கில் வின் பண்ணுவாங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த லெவலுக்கு பெட்டிங் ஆட் டிஃபரன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜேட் கர்கில் தான் வின் பண்ணுவாங்கன்றத சொல்லியிருக்காங்க. என்னோட ஒப்பீனியன் ஜேட் கர்கில் தான். ஸோ அப்கமிங் டிஃபனியோட அந்த டைட்டில் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா புவராக இருந்தாலும் ஸோ அவர் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக எதுவும் பண்ணலைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களுடைய டைட்டில் ட்ரெயினை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அவங்க ஷார்லட் ஃபேர் கூட சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் அப்போ ஸ்டிஸ்டர்ஸ் கூட டிஃபன் பண்ணாங்களோ இப்போ எவல்யூஷனில். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இல்லை. ஸோ அவங்க ஞாபகம் வைக்கிற மாதிரி பெரிய டைட்டில் ட்ரெயின் எதுவும் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்குது. அண்ட் ஆல்சோ சுமாராகவும் தான் இருந்துச்சு சொல்லணும். அப்கமிங் ஒரு சேஞ்சுக்காக எனக்கு தெரிஞ்சு ஜேட் கர்கில் கூட கொடுப்பாங்க போல. ஏன்னா இது சின்ன பேப்பரையோட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிக் பேப்பரிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும்னு WWE பார்ப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் சூஸ் பண்ணி இந்த இடத்துல ஜேட் கர்கில் எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஜேட் கர்கில் வில் பி த நியூ உமன்ஸ் WWE. அஞ்சாவது மேட்சை பொறுத்தவரைக்கும் ஸோ வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ நம்மளுடைய குந்தர் அவருடைய டைட்டில் நம்மளுடைய CM Punk கூட பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ணுறாங்க. இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸ் பெட்டிங் ஆட்ஸை பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா CM Punk பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காங்க. நம்மளுடைய குந்தர் இந்த இடத்துல அண்டர் டாக்காக தான் இருக்காங்க. கொஞ்சம் சிமிலராக இருக்குது. ஸோ இவங்க கீழே இருக்காங்க மேலே போகன்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல இப்போ வரைக்கும் கரண்டாக CM Punk தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காங்க. ஸ்பெகுலேஷன்ஸ் நம்ம CM Punk வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியன் ஆவாங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா CM Punk ரோமன் ரெயின்ஸோட ஃபியூடும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அந்த ஃபியூடை முடிக்காமல் எனக்கு தெரிஞ்சு ஒரு சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்களான்றது தெரியல. அண்ட் ஆல்சோ நம்ம ரோமன் ரெயின்ஸ் CM Punk ஃபியூடையும் டெவலப் பண்ணுவாங்களான்றது தெரியல. ஏன்னா ரோமன் SummerSlamக்கு அப்புறமா வந்து அவர் அந்த மூவி ஷூட்டிங்காக போகிறாருன்ற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எவ்வளோ சதவீதம் நடக்கும்ன்றது தெரியல. பட் எனக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிடுவாருன்னு தோணுது. ஆனால் ஆல்சோ குந்தரோட டைட்டில் ரன் ரொம்ப புவராக தான் இருக்குது. அவங்க நம்ம CM Punk கையில் சாம்பியன்ஷிப் தருவாங்களான்றதை எனக்கு சத்தியமாக தெரில. இந்த இடத்துல குந்தர் வந்து ஜெயிப்பாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியனாக நான் இந்த இடத்துல ஸோ கடைசி மேட்ச் ப்ராபப்ளி இது மெயின் ஈவெண்ட்டாக இருக்கலாம். இல்லைனா வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக இருக்கலாம். ரெண்டு மேட்ச்சில் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெயின் ஈவெண்ட்டாக இருக்கிற பட்சத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாக் டீம் மேட்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஜே ஊசோ வர்சஸ் பிரான் சென்டிட் பிரான் பிரேக்கருக்கான டாக் டீம் மேட்ச். இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸ் பெட்டிங் ஆட்ஸ் பார்த்தோம்னா ஸோ பெட்டிங் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸும் ஜே ஊசோவும் பயங்கர டாமினன்ஸாக ஃபேவரட்டியாக இருக்காங்க. பிரான் சென்டிட்டும் பிரான் பிரேக்கரும் பயங்கர அண்டர் டாக்காக இருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுடைய OTCயும் மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோவும் வின் பண்ணுவாங்கன்ற ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிக் ஹெட்டாக இருக்கிற பட்சத்துக்கு இந்த இடத்துல செத்ரான்ஸ் இல்லை. ஏன்னா செத்ரான்ஸ் இருந்தாவாச்சும் அவங்கள தோக்க வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். இந்த இடத்துல செத்ரான்ஸும் கிடையாது. ஸோ செத்ரான்ஸ் இல்லாதனால இந்த ஸ்டோரியில் என்ன நீட்டாகவே மூவ் பண்ணலாம் அவங்க. ஸோ இவங்க தோத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஜெயிச்சா பெரிய இம்பாக்ட் இருக்கும். பட் தோத்தா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா செத்ரான்ஸ் இல்லை லீடர்ஷிப் இல்லைன்றத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்திட்டு போயிடலாம். இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸும் ஜே ஊசோவும் தோற்று போனாங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிளாக் மார்க்காக இந்த இடத்துல இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸும் ஜே ஊசோவும் வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்டேட்ஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நம்ம சேனலே வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டோட வீடியோ நாளைக்கு இல்லைனா நாலு கழிச்சுக்குள்ள வந்துடும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.